விக்ரவாணி நம்ம தலைவர் எப்படி பேசினாரோ அதே புல்லரிப்போடு இன்னைக்கு எல்லா தொண்டர்களும் நம்மளுடைய இருந்தது. இன்னைக்கு இன்னும் பாதுகாப்பு முக்கியமாக போன ஆட்சியில் இருந்த பாதுகாப்பை விட இன்னைக்கு முதல் கையெழுத்து இன்னைக்கு போட்டது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி முக்கிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு பிறந்த நாள், தலைவருடைய பேரில் சாக்லேட்டு பெண்ணு, ஸோ தலைவருடைய வாட்சி, ஸோ மொத்தமே எங்களுடைய தலைவருடைய டிவிக்குடைய இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். தொண்டர்களும் நாங்கள் எல்லாருமே அப்படிதான் இருப்போம். எங்கள் தலைவர் எப்படி அவருடைய இருக்கிறாரோ அதே போல நாங்களும் வந்து தூய்மையாக இருப்போம், மக்களுக்காக பாடுபடுவோம், மக்களுக்காக செயல்படும், மக்களுடைய ஆட்சியை நாங்கள் எல்லாருமே எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். செம்ம பீச்சு தளபதி, சூப்பரான இது. தளபதி சொன்னது எப்போ இந்த வார்த்தை சொல்லுவார் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். இத்தனை நாளாக ஒரு நாளும் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். தமிழக முதலமைச்சர் அந்த இது ஜோசப் விஜய் என்ற நான் அது ஒரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒன்றுத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. நல்ல இது நடக்கும். எங்கள் வந்து பூந்தமல்லி தொகுதி நாங்கள் வேப்பம்பட்டில் தளபதி சொன்ன மாதிரி சிறப்பாக செயல்படுவோம், அவரோட பேரை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம் சார். விஜய் முதல்வராக பதவியேற்றதுக்கு நாங்கள் முதல்ல நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் வந்து கரண்ட் வந்து 500 யூனிட் தர்றாரு, இது மக்களுக்கு போதுமான இது தரனால இது பொற்கால ஆச்சுங்களா? ஏன்னா பஸ் எல்லாம் இலவசம், இதெல்லாம் இப்போ என்ன கேஸ் இலவசம் அப்படின்னா இலவசத்திலேயே போச்சுன்னா தமிழ்நாடு கடைசியில் அது என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இலவசத்தை எல்லாம் முதல்ல அவர் நிறுத்தினாலே போதும். பல ஆண்டுகளா திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தது. தற்சமயம் எங்கள் வெற்றி தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்று இருக்காரு. மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த இரு கட்சிகள் ஆண்டுட்டு இருந்த மத்தியில ஒரு நல்ல முதலமைச்சர் நம்ம மக்களுக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட திருவிழான்னு தான் சொல்லணும். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய திருவிழா. நன்றி.